வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப பிரபலமான ஒரு நீதி கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு காக்கையும் நரியும். இந்த ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளையில ஒரு காக்கா ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்து வச்சிருந்துச்சு. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்துதான்னு நினைச்சிட்டு அதை சாப்பிடலான்னு உட்காந்துச்சு. அப்போ அந்த மரத்தடியில ஒரு தந்திரக்கார நரி ஒன்று வந்துச்சு. அந்த நரி ரொம்ப நாளா பசியோட இருந்துச்சு. மரக்கிளையில காக்கா வச்சிருக்கிற ரொட்டி துண்டையும் பார்த்துருச்சு. நரியோட வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சுது. இந்த ரொட்டியை எப்படியாவது காக்கா கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடணும்னு நரி மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுச்சு. உடனே நரி காக்காவை பார்த்து ரொம்ப நைஸா பேச ஆரம்பிச்சுது. அடடே, காக்கா ராஜாவே, உங்களை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? உங்க குரல் எவ்வளோ இனிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? நான் இன்னைக்கு உங்களை தடவை தான் பார்க்குறேன். உங்க பாட்டை கேட்டா எல்லாரும் மயங்கி போயிடுவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு பொய்யா புகழ்ந்து தள்ளுச்சு. நரியோட பேச்சை கேட்டதும் காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம குரல் அவ்வளோ நல்லாவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னையும் மறந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சது. அது பாட்டு பாட ஆரம்பிக்கும் போதே என்னாச்சு தெரியுமா? தன்னோட அழகுல வச்சிருந்த ரொட்டி துண்டு கீழே விழுந்துருச்சு. ரொட்டி கீழே விழுந்ததும் நரி உடனே அதை எடுத்துட்டு, தேங்க்ஸ் காக்கா ராஜாவே, உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. காக்கா தான் ஏமாந்துட்டோன்னு புரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இந்த காக்கா கதை உங்களுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துருக்கு தானே? நீங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு நீதி கதையை கேட்கணுமா? மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஸ்டோரியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.